அன்பர்களே, மாணிக்கவாசக பெருமான் இந்த மார்கழி மாத நோன்பிற்காக பாடிய இந்த திருவெம்பாவை பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 6ஆம் பாசுரத்திலே மீண்டும் மாணிக்கவாசகர் தோழியை எழுப்புவது போல பாடலை அமைத்துள்ளார். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார். மார்கழி அவ்வளவு பெருமை வாய்ந்த மாதம், பீடு உடைய மாதம் என்று சொல்வார்கள். பீடுடைய மாதம், பெருமை வாய்ந்த மாதம். நம்முடைய ஒரு ஆண்டானது தேவர்களுக்கு ஒரு நாளாக கணக்கிடப்படுகிறது. அவர்களுக்கான வைகறை என சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த வேளைதான் இந்த மார்கழி மாதம். ஆக இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே வைகறை பொழுதிலே எழுந்து நாம் உடலை சுத்தி செய்து இறைவன் மீது எண்ணத்தை வைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அறிவியல் ரீதியாக இந்த மாதத்திலும் ஓசோன் ஆனது நமக்கு அதிகமாக கிடைப்பதாகவும் சொல்கிறார்கள். தமிழகத்திலே தரங்கம்பாடி பகுதியிலே ஓசோன் அதிகமாக கிடைக்கும் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். அதே போல அந்த மார்கழி மாதத்திலே அதிகாலை பொழுதிலே நமக்கு ஓசோன், சுத்தமான காற்று, தூய்மையான காற்று, ஓசோன் கிடைக்கும் என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த மாதம். அந்த ஓசோன் காற்றினை நாம் சுவாசிப்பதற்காக அதிகாலையிலே எழுந்துவிட வேண்டும் என்ற ஒரு வழக்கத்தை பக்தியுடன் சேர்த்து நம் பெரியோர்கள் நமக்கு வகுத்து சொல்லியிருக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு தோழியும் என்ன செய்கிறாள், தன்னுடைய தோழியரிடம், நான் எழுப்புறேன்டி உங்களை நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு என்று வீராப்பு பேசி சொல்கிறான். அந்த வீராப்பு பேசின தோழி எந்திரிக்கலை. அப்போ நம்ம 5 பாசுரம் பாடல்கள் பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம் இல்லையா? ஒவ்வொரு பாடல்களையும் தோழி மறுமொழி கூறுவது போல அவர்கள் பக்தி செய்வதை பார்த்து சாலையில் செல்லக்கூடிய பெண் விம்மி அழுகிறாள். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? படுக்கை மீது நேசம் வைத்து இறைவன் மீது உள்ள பாசத்தை மறந்து விட்டாய் என்று சொல்கிறார். முத்து போன்ற பெண் நகையுடைய பெண்ணே, முத்து போன்ற வெண்ணகையுடைய பெண்ணே, ஒளி பொருந்திய நகையுடைய பெண்ணே, எழுந்து வா, போதும், நீ தூங்கியதெல்லாம் போதும், இறைவனை பாடுவோம். தேவர்களும் தொழுவதற்கு கூசக்கூடிய அந்த 5 மலர் பாதத்தை நாம் பார்ப்பதற்காக தில்லை சிற்றம்பலத்திலே காட்டி அருளுகின்ற அந்த பெருமானுடைய திருவடியினை பற்றியும் அடிமுடி காண இயலாத அந்த இறைவனின் பெருமையை பற்றியும் பாடுவோம், எழுந்து வா என்று சொல்கிறாள். இதற்கு இடையிலே அந்த தோழி, நாளைக்கு நான் உங்களை எழுப்பி விடுறேன் பாரு என்று சொன்னது இந்த தோழியருக்கு ஞாபகம் வருகிறது. ஆக அதனை வைத்து அவளை கிண்டல் செய்கிறார்கள். மானே நீ நென்னலை நாளை வந்தெங்களை நானே எழுப்புவன் என்றலு நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியா தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்குன்வாய் திரவாய் ஊனே ஊருகாய் உனக்கே ஊருமெமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரம்பவாய் என்று இந்த பாடலை மாணிக்கவாசக பெருமான் பாடுகிறார். மானே நீ நென்னலை நாளை உங்களை எழுப்புவேன். மான் போன்ற பெண்ணே, அதாவது பெண்ணை பல நல்ல மான் போன்ற, மயில் போன்ற, அன்னம் போன்ற என்றெல்லாம், மீன் போன்ற கண் என்றெல்லாம் ஒப்பிடுகிறார்கள் இல்லையா? அது போன்ற மான் என்பதை நடைக்கு ஒப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட மானே, நீ நேற்று என்ன சொல்லிட்டு போன? நாளைக்கு உங்களை நான் எழுப்புறேன். இந்த பாவை நோன்புக்கு நாளைக்கு நான் எழுப்புறேன். மானே
நீ நென்னலை நாளை வந்து எங்களை எழுப்புவன். எங்களை நீ நாளைக்கு வந்து எழுப்புறேன்னு சொல்லிட்டு நேற்று போனேன், ஞாபகம் இருக்கா? நானே எழுப்புவன் என்றலும் அப்படி சொன்னியே. இன்னைக்கு அந்த சிறிதும் நாணம் நீ சொன்னியே, அந்த சொன்னதை நிறைவேற்றாம அந்த நாணம் இல்லாம, அதாவது பக்தியில் என்ன அப்படின்னா, நான் இன்னது செய்வேன் என்று ஒரு செயலை செய்துவிட்டு அதை செய்யாமல் இருக்கும் பொழுது பழிச்சொல்லுக்கு ஆளாக நேரிடும் என்பதை இந்த பாடலிலே சொல்லாமல் கருத்தாழமிக்க பகுதியாக குறிப்பிடுகிறார்கள். நீ எங்களை நாளைக்கு வந்து எழுப்போன்னு சொன்ன பக்தி செய்வதற்கு, ஆனால் அந்த நாணம் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் நீ இன்னைக்கு வந்து எங்களை எழுப்பலை, நாங்கள் தான் உன்னை எழுப்புறதுக்கு வந்துட்டு இருக்கோம். 5 பாட்டு ஓடிடுச்சு, இன்னும் நீ என்ன செய்யலை, பதில் பேசிக்கிட்டே தான் இருக்கியே தவிர எந்திரிச்சு வர்ற மாதிரி தெரியல. சரியா? நீயே எழுப்பேன்னு வந்து சொன்ன, ஆனால் அந்த நாணம் சிறிதுமின்றி நீ சொன்ன பேச்சுக்கள் எங்கே போனதுன்னே தெரியலை. நானே வந்து எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய். நீ சொன்ன பேச்சு எங்கம்மா போச்சு? காத்தில் எழுதி வச்சியா, தண்ணியில் எழுதி வச்சியா? காணாமலே போச்சு. என்றலும் நானாமே போன திசை பகராய். இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும்மா உனக்கு விடியலை? அதாவது வீட்டில் சொல்லுவாங்களே, ரொம்ப லேட்டாக எந்திரிக்கும் போது இவ்வளவு நேரம் ஆச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கல்ல, அதான் இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னமுமா உனக்கு விடியலை? அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் அவங்க கொடுக்குறாங்க பாருங்க. இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னுமாமா உனக்கு விடியலை, எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா அப்படின்றோம் இல்லையா? அதுதான் இன்னும் புலர்ந்தின்றோ, நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய். நீ சொன்னது எங்கே போச்சுன்னு தெரியல, அந்த நாணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அப்படி இருந்தும் நீ இன்னும் தூங்குற. இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னுமா உனக்கு விடியலை. இது வந்து நம்ம வீட்டில் வையக்கூடிய ஒரு உச்சபட்ச வசவன் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இன்னும் தூக்க வேண்டி கிடக்கு என்று கேட்குறத நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். ஆக அப்படி தான் மாணிக்கவாசக பெருமானுடைய பாடலையும் அமைது பாருங்க. போன திசை பகரா இன்னும் புலர்ந்தின்றோ, வானே நிலனே பிறவே அறிவறியான். வானாக இருக்கிறான், மண்ணாக இருக்கிறான், நிலவாக இருக்கிறான், ஒளியாக இருக்கிறான், காற்றாக இருக்கிறான், கடலாக இருக்கிறான், எல்லாமுமாகவும் இருக்கிறான். நீயாக இருக்கிறான், நானாக இருக்கிறான், உன்னுள் இருக்கிறான், என்னுள் இருக்கிறான். ஹரி எங்க என்று கேட்க நரசிங்க பெருமான் தூணை உடைத்து கொண்டு வெளியே வந்தார் இல்லையா? பிரகலாதன் இந்த தூணில் இருக்கிறானா, துரும்பில் இருக்கிறாரா உன் ஹரி என்று பிரகலாதனை பார்த்து இரண்ய கசிபு கேட்ட, எம்பெருமான் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று பிரகலாதன் சொல்ல அந்த தூணை உடைக்க வெளிப்பட்டு வந்தார் அல்லவா சீரிய சிங்கம். அதுபோல எம்பெருமான் உன்னிலும் உள்ளார், என்னிலும் உள்ளார், எல்லா இடங்களிலும் உள்ளார். வானே நிலனே பிறவே எல்லாமுமாகவும் இருக்கிறான். அவற்றை அறிந்து கொள்வதுதான் பக்தி. அவற்றை அறிவதுதான் பக்தி. வானே நிலனே பிறவே அறிவறியான். அதை யார் அறிவார்? அப்படி அறிந்து கொள்வதுதான் பக்தி. அதுதான் இந்த பாடலில் சொல்லக்கூடிய ஆழம். வானே நிலனே பிறவே அறிவறியான். அப்படிப்பட்ட அறிதற்கு அரிய சிவபெருமான், அறிதற்கு அரிய சிவபெருமான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்வாடி. ஆனால் இந்த புலோக மக்களுக்கு என்ன செய்கிறார் அவர்? தன்னுடைய கழல்கள் நல்ல தன்னுடைய திருவடியினை நம்முடைய உய்வதற்காக காட்டி அருளி கொண்டிருக்கிறார். தானே வந்தம்மு தலை அளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி. அத்தகைய சிவபெருமானுடைய திருவடியினை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய திருக்கழலுடைய பெருமைகளை பற்றி நாம் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். வான்வார் கழல்வாடி வந்தோர்க்குன் வாய்திரவாய். அவனுடைய பெருமைகளெல்லாம் பற்றி பேசி கொண்டு வர்றோம்ல. அவருடைய பாடலை கேட்டு பக்தியில் மூழ்கி ஒரு பெண், சாதாரண சாலையில் செல்லக்கூடிய பெண் விம்மி புரண்டு அழுகிறாளே, ஆனால் நீ அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிற. அவருடைய தலைவன் என்கிறாய், அத்தன் ஆனந்தன் அமுதனெல்லாம் சொல்கிறாய். ஆனால் அவருடைய பெருமையை, திருவடியினுடைய பெருமையை நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம். ஆனால் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? அதற்கு பதில் கூட பேச மாட்டேங்கிறியே. வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்திரவாய். அவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு நாங்கள் வர்றோமே, எங்களுக்காவது நீ வாய் தரமா அப்படின்னு
ஒரு உச்சபட்சமாக வைகிற மாதிரி வச்சுக்கோங்களேன், கிண்டல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெருமையை பாடிட்டு வர்றோம், இதுக்கு கூடவா உன்னால் வாய் திறக்க முடியாது என்று ஒரு கேலி பேச்சு. தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு, அவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு நாங்கள் வருகிறோம் வந்தோர்க்கு உன் வாய் திறவாய், நீ பேச மாட்டேங்கிற. ஊனே உருகாய் உனக்கே உரும், ஊனே உருகாய். அவருடைய பெருமைகளை பாட நம்முடைய உள்ளம் ஊனெல்லாம், ஊன்னா அந்த இறைச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய உள்ளம் ஊன், நம்மளுடைய உடலே உருகுகிறது. ஊனே உருகாய், அப்படி உடல் உருகக்கூடிய அளவுக்கு சிவபெருமானுடைய திருப்புகழை கேட்டு மக்கள் உருகுகிறார்கள். ஊனே உருகாய் உனக்கே உருகாய்னா உருக, அந்த அளவுக்கு உனக்கு ஊன் உருகலையாம்மா அப்படின்னு கேட்குறா. ஊனே உருகாய் உனக்கே உரும், அது உனக்குத்தான். இப்படி சொல்கிறோமே, இதெல்லாம் உனக்குத்தான். அவருடைய திருவடியை எப்படி பாடிக்கிட்டு வர்றோம், நீ இன்னும் தூங்குற, உன் உடம்பில் இருக்கக்கூடிய ஊன் உருகலையா, ஊனே உருகாய், அதெல்லாம் உனக்குத்தாம்மா தகும். உனக்கே உருவமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். பெயர்பட்ட சிவபெருமானை நாங்கள் பாடிக்கொண்டு செல்கிறோம், எங்களோடு சேர்ந்து வருவாய். ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். ஏனோர்க்கும், எனவே ஏன் தங்கோனை, நம்முடைய தலைவனை, பாடேலோர் எம்பாவாய், நாங்கள் பாட செல்கிறோம், வா எழுந்து வா என்று சொல்கிறார். ஒரு கோபத்துடைய குப்பளிப்பு மாதிரி தான் என்ன செய்யுது இந்த பாட்டு போகுது. என்னம்மா தூங்குற, நீ பேசுனது கொஞ்சமாவது உனக்கு நினைவு இருக்கா, இப்படிலாம் செய்கிறியே, இந்த இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் அங்கே பாடல் பாடி வரமே, இதை கேட்டுக்கூடையா உனக்கு நெஞ்சு உருகலை, உன் ஊன் உருகலை என்று வஞ்சா ஒருத்தர் வஞ்சா எப்படி இருக்கும், அதுதான் இங்கே. என்ன தூக்க வேண்டி கிடக்கு, எந்திரி எந்திரி, நீ பேசின பேச்செல்லாம் எங்கே போச்சு என்று தோழியர் இன்னொரு தோழியரை பார்த்து கேட்கின்றனர். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகரா இன்னும் புலர்ந்தின்றோம். இது ஒன்று, சரிங்களா? இன்னும் புலர்ந்தின்றோம். வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். ஒன்று. ஊனே உருகாய் உனக்கே உரும். ஒன்று. எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடையலோர் என்பவாய். இப்படி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அருமையாக நமக்கு என்ன செய்யும், ஒரு பாடல் அமையும். ஒரு தோழி இன்னொரு தோழியை வைகிற மாதிரியான பாடல். இன்றைக்கும் தாய்லாந்து நாடுகளில் மன்னர் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை பாடுவதாக நிறைய இணையதளங்கள்லாம் படிக்கிறோம். அந்தளவுக்கு திருவெம்பாவை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தமிழர்களுடைய வாழ்விலே கருதப்படுகிறது. இந்த பாவை நோன்பிலே திருவெம்பாவையும் திருப்பாவையும் மிக முக்கியமான இடத்திலே நம் தமிழக மக்களிடையே இருக்கிறது. இவர்கள் எங்கு சென்றாலும், தமிழக மக்கள் எங்கு சென்றாலும் திருவெம்பாவை திருப்பாவையை நீங்கள் மார்கழி மாதங்களில் அவர் வீடுகளிலே கேட்கலாம். திருப்பதியில் கூட மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாடி எம்பெருமானை எழுப்புவார்கள். அந்த அளவுக்கு இந்த திருவெம்பாவை திருப்பாவையானது தமிழர்களுடைய வாழ்விலே முக்கியமான இடம் பெற்றது. இன்னும் இந்த திருவெம்பாவை திருப்பாவையின் பாசுரங்களில் மூழ்கி திளைத்து மார்கழி நாளிலே முத்தெடுப்போம். வாருங்கள். அன்பர்களே, மாணிக்க வாசக பெருமான் இந்த மார்கழி மாத நோன்பிற்காக பாடிய இந்த திருவெம்பாவை பாசுரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 6ஆம் பாசுரத்திலே மீண்டும் மாணிக்க வாசகர் தோழியை எழுப்புவது போல பாடலை அமைத்துள்ளார். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார். மார்கழி அவ்வளவு பெருமை வாய்ந்த மாதம், பீடு உடைய மாதம் என்று சொல்வார்கள். பீடுடைய மாதம், பெருமை வாய்ந்த மாதம். நம்முடைய ஒரு ஆண்டானது தேவர்களுக்கு